சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜாதகம் நம்ம எந்த நாள்ல பார்க்கலாம், மாலை 6 மணிக்கு மேல பார்க்கலாமா, இல்ல ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாமா, சனிக்கிழமை பார்க்கலாமா, அஷ்டமி நவமியில பார்க்கலாமான்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழப்பம் இருக்கும். நம்ம ஏன் சாயந்தரம் 6 மணிக்கு மேல நம்ம பார்க்க கூடாது, முன்னோர்கள் முதல்ல சொல்லி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்து மத நம்பிக்கைப்படி நம்ம எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் நல்ல நாள் நல்ல நேரம் எந்த கோர பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம ஜாதகம் பார்த்து தான் நம்ம செய்யறது வழக்கம். ஒரு திருமண நிகழ்ச்சி ஆகட்டும், எந்த ஒரு சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்க்கறதா மெயின் செயலே. நம்ம நல்ல காரியத்துக்காக ஜாதகம் பார்க்க போறோம். ஆனா ஜாதகம் பார்க்கறதும் ஒரு நல்ல காரியம்தான். ஒவ்வொருத்தரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேல பார்ப்பாங்க. இல்லாட்டி லீவா இருக்கும், அவங்களுக்கு ஆபீஸ் லீவா இருக்கும், அது மாதிரி நாள்ல போய் சனி ஞாயிறுல ஜாதகம் பார்ப்பாங்க. அதனால மற்ற நாள்ல ஜாதகம் பார்க்காத லீவ் அன்னைக்கு போய் பொறுமையா ஜாதகம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்காகவும் அவங்க அது மாதிரி தள்ளி வச்சு போவாங்க. நாம ஃபர்ஸ்ட் ஜாதகம் பார்க்க போறதே நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குது, நம்மளோட கிரக நிலைகள் எல்லாம் இப்ப எப்படி இருக்குது, வரப்போற நாள்ல நமக்கு எப்படி இருக்குது, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு தான் நம்ம போறோம். அதே போல நம்ம போனோம்னா இன்னைக்கு இந்த விஷயம் செய்யலான்னு இருக்கிறோம், பரவாயில்லையா அப்படின்னு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போது நம்ம நல்ல நாள் பார்த்து தான் போகணும். ஏன்னா நமக்கு நாள் சரியில்லாத போனோம்னா அப்புறம் நம்ம பாக்குற ஜாதகமும் சரியில்லாத தானே போகும். நமக்கு வசதியான நேரத்துல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது நாலு சரியில்லாத நாள்ல போய் பார்த்தோம்னா அந்த ஜோதிடர் சொல்றதும் அப்புறம் சரியில்லாத தானே இருக்கும். ஜாதகம் பாக்குறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு, எல்லா நாளும் உகந்த நாளே கிடையாது. நம்ம எப்ப வேணா ஜாதகம் பார்த்துக்கலாம், நமக்கு வசதியான நேரத்துல போய் பார்த்துக்கலாங்கிறதே தவறு. நம்ம ஜாதகம் பார்க்க போவோங்காட்டி ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கணும். நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை வச்சு எந்த சகுனமும் இல்லாத நல்ல முறைக்கு ஜாதகம் பார்த்துட்டு வரணும். அந்த ஜாதகார சொல்றது கரெக்டானதா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். யமகண்ட ராகு காலத்துல நம்ம இங்க இருந்து வீட்டுல இருந்தே கிளம்ப கூடாது. அதே போல யமகண்ட ராகு காலத்துல ஜாதகமும் நம்ம பார்க்க கூடாது. அதே ஈவினிங் 6 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்து பிறகு நம்ம ஜாதகம் பார்க்க கூடாது. அஷ்டமி நவமி பிரதமையிலும் பார்க்க கூடாது. நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம், பரணி, ஆயில்யம், கேட்டை, பூரம் இந்த நட்சத்திரம் வர நாள்லயும் நம்ம ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நாம இது எல்லாம் பார்த்துட்டு போனாலும் நம்ம ஜோதிடர் சொன்னதை நமக்கு எதுவும் ஒத்து வரலையே அப்படின்னு நம்ம கொஞ்சம் பேரு நம்ம புலம்புவோம், நமக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். அதுக்கு ஜோதிடர் சொன்ன காரணங்கள்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு நாள் நல்லதா இருந்திருக்கணும், நம்ம போற நேரமும் நல்ல நேரமா இருந்திருக்கணும். அப்பதான் சரஸ்வதி சாமி அந்த ஜோதிடர் நாக்குல உட்கார்ந்து அவங்க சொல்றது பலிக்கும். நமக்கும் நேரம் சரியில்லை, ஜோதிடருக்கும் நேரம் சரியில்லைன்னு வச்சுக்குங்க, அப்புறம் ஜோதிடர் சொல்றது போய் நமக்கு எப்படி இப்ப நடக்கும்? நல்ல நேரத்துல போனோம்னா சரஸ்வதி சாமி அவங்க நாக்குல உட்கார்ந்து நமக்கு நல்லது சொல்லும் போது நமக்கு நல்லது நடக்கும். நம்ம எந்த கிழமையில பார்க்கலாம்னா சனி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஜாதகம் பார்க்கவே கூடாது. ஜோதிட சாஸ்திரப்படி பல நல்ல காரியங்களை நம்ம செய்யறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல செவ்வாய்க்கிழமையும் ஜாதகம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல நல்ல நேரம் யோகம் பார்த்து கரிநாளெல்லாம் இல்லைன்னா போய் ஜாதகம் பார்க்கலாம். அதே போல திங்கக்கிழமையும் பார்க்கலாம். அமாவாசை நாள்லயும் ஜாதகம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிலம் பூமி வாங்குறோம் அதை சம்பந்தமா கேட்கணும், இல்ல விக்கிறோம் அதை சம்பந்தமா கேட்க போறது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில போய் நம்ம ஜாதகம் பார்க்கலாம். திருமணம், வளகாப்பு இது மாதிரி எல்லாம் பார்க்க போறது அப்படின்னா புதன், வியாழன், வெள்ளி, திங்கக்கிழமையில போறது நல்லது. நம்ம ஏன் ஜாதகம் 6 மணிக்கு மேல பார்க்க கூடாதுன்னா, இப்ப இந்த காலத்துல கரண்ட் இருக்கு, அந்த காலத்துல ஜாதகம் எப்படி இருந்துச்சு, ஓலைச்சுவடியில தான் இருந்துச்சு. அப்ப ஜாதகம் பாக்குறவங்களும் ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க. ஜாதகம் பாக்குறவங்கலாம் கிராமத்துல இருப்பாங்க. கிராமத்துல வீட்டுல மின் விளக்கே இருக்காது, மண்ணெண்ணெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு இது மாதிரில தான்
விளக்கே வச்சிருப்பாங்க. இருட்டுல இருக்கும்போது சாதாரணமா நம்ம எந்த வேலையுமே செய்யவே முடியாது. இப்பவே கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் நம்ம ஏதாச்சும் வேலை செய்ய முடியுதா? செய்ய முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஜாதகாரர்கிட்ட பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த புள்ளி இருக்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா புள்ளி வச்சோம்னா அந்த ஓலைச்சுவடி ஓட்டையா போயிருங்கிறதுனால புள்ளியும் வைக்க மாட்டாங்க. உதாரணமா ஒரு ஜாதகத்துல சுக்கிர பகவான் இருக்கிறத ஜோதிடர்கள் சொல்றாங்க அப்படின்னா கரண்ட் இல்லாத சமயத்துல விளக்கொலியில அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுக்கோங்க, சூரியன் அப்படின்னு படிச்சுட்டு பலனை மாத்தி கூறினாங்கன்னா எல்லாம் தப்பா போயிடும். அந்த காலத்துல 6 மணிக்கு மேல ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சது. பலன்களும் தப்பா போயிரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இப்பெல்லாம் எல்லாமே கம்ப்யூட்டரா மாறிடுச்சு. எந்த நேரமும் இப்ப பகல் மாதிரி இரவும் இருக்கு. அதனால ஈவினிங்கும் போய் இப்ப ஜாதகம் பாக்குறாங்க. நைட்ல பார்க்க கூடாதுங்கிறது இப்ப மூட நம்பிக்கையா மாறி போயிருச்சு. அதே போலதான் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில எல்லாம் ஜாதகம் பார்க்க கூடாதுங்கிறதும் இப்ப மூட நம்பிக்கையா இருக்குது, தவறா இருக்குது. இப்பெல்லாம் எல்லா நாளும் எல்லா கிழமையிலயும் ஜாதகம் பாக்குறாங்க. நம்ம மெயினா நல்ல கிழமையில நல்ல நேரத்துல பார்க்கணும் அப்படின்னா திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது, தொழில் தொடங்குறதுக்கு நாள் குறிக்கிறது, ஸ்கூல்ல சேர்த்தணும், நல்ல நாள் கல்வி கற்க ஆரம்பிக்கிறதுக்கு நாள், சாந்தி முகூர்த்தத்துக்கு இது மாதிரி டைமுக்கு வேணா நம்ம நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து பார்க்கலாம். மற்றபடிக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ இது மூட நம்பிக்கையோ மூட நம்பிக்கை இல்லையோ நமக்கு தெரியாது. அவங்கவுங்க மனசு பொறுத்து தான். சிவார்ப்பணம் 61 சேனலோட கருத்து என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். ஆனா நம்ம ஜாதகம் பார்க்க போறதே நம்மளோட வாழ்க்கை தலையெழுத்து. நாமளே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நமக்கு ஒரு விடிவு கிடைக்காதா, இதுல இருந்து தாண்டி வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பல பேர் போவோம். இல்ல நம்ம இந்த தொழில இருந்து அடுத்த தொழிலுக்கு போலாமா, நம்ம இந்த வேலையில இருந்து அடுத்த வேலைக்கு மாறலாமா, இப்ப திருமணம் இந்த ஏஜ்ல பண்ணலாமா, இல்ல அப்படி எத்தனையோ விதமான நம்ம கருத்துக்கள் நம்ம எண்ணங்களை தெளிவாக்கிக்கிறதுக்கு தான் நம்ம ஜாதகர்கிட்ட போறோம். அதனால நீங்க 4 டைம் எல்லாம் பார்த்து போனா வாழ்க்கையில எல்லாம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐதீகமாகவும் இருக்கு, நமக்கு நம்பிக்கையாகவும் இருக்கும். அப்ப நமக்கு ஒரு தெளிவும் இருக்கும். போகும்போதே நல்ல நேரத்துல நல்ல நாள்ல போறதே போறோம். ஏன் நல்ல நாள்ல போயிட்டு போறது, ஏதோ அஷ்டமி நவமி இது இல்லாத திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாள்ல தான் இருக்கே, இதுல போய் பார்க்கலாம்ல எப்பவுமே. ஆனா ஜாதகத்தை முதல்லயே கூட ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜாதகரெல்லாம் மாலை 6 மணிக்கு மேல ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு அவங்க இதுல ஒரு குறிப்பே இருக்கு. 6 மணிக்கு மேல பார்த்தா ஜாதகம் பொய்யாகும் அப்படின்னு ஜாதகரே சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு ஜாதகரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா நம்மளோட எண்ணங்களும் நமக்கு துணை நிற்கும். அதனால நாம கான்பிடண்டா இருந்தா தான் நம்ம எடுத்து வைக்கிற செயலும் வெற்றி அடைய முடியும். அதனால நீங்க வெற்றி அடையறதுக்கு ஒரு படியா நீங்க ஜாதகம் பார்க்க போறீங்க. உங்களுக்கு ஜாதக நம்பிக்கை இருக்குதுன்னா கொஞ்சம் நல்ல நாளா பார்த்து நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஜோதிடர் நாக்கிலிருந்து வர வார்த்தைகளும் கரெக்டா இருக்கும். அதனால ஜாதகம் பார்த்து நல்ல நாள்ல நல்ல நேரத்துல ஜாதகம் பார்த்து எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் வாழணும்னு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.